தென்காசி சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பழனி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 370 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளார். இதேபோன்று மேட்டூர் தொகுதியில் பாமகவின் சதாசிவம் 656 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல். முருகன் 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். திமுக வேட்பாளர் கைல்விழி மொத்தம் 89,986 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன், காங்கிரசின் மயூரா ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் போட்டியிட்ட கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கமல்ஹாசனுக்கு 2வது இடமே கிடைத்தது.